மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா. நிறைய ஆண்கள் இருக்கிற இடத்துல தான் இதை பேசணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். கவிமணி சொல்கிறார். அடுத்து வந்த பாரதி, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்? நமக்கே தெரியும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அறிவு கொண்ட மனித உயிர்களை அடக்கி ஆள நினைப்பவர் பித்தராம். பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கோம்பே. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றெல்லாம் எழுதி குவித்த பாரதி உரைநடையிலே சொல்லுகிறான். பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று நீ கடவுளாக பெண்ண. இவை எல்லாவற்றுக்கும் மேல் அன்பர்களே, திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்று படிங்க அந்த புத்தகத்தெல்லாம். அதில் சொல்லுவார், ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே சிறப்பு என்பார். நினச்சி பாருங்க, ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்களாம் ஏன் அப்படி சொன்னாங்க? நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். நாம் சடலமாக இந்த பூமியிலே கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். இந்தியாவில் உள்ள 140 கோடியில் 70 கோடி பேர் பெண்கள். மீதமுள்ள 70 கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தானே ஒழிய வேறல்லவே. ஆனால் அந்த பெண்களுக்கு குடும்பமாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை தொல்லைகள் நடக்கிறது, துன்பங்கள் இழைக்கிறோம் என்றால் அதற்கு ஆணை தவிர வேறு யாரு காரணம்? சிந்தியுங்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை, ஏன் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்கிறேன் தெரியுமா? பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு சட்டம், குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்வதை தடுப்பதற்கு சட்டம், போஸ்கோ சட்டம், பெண்களை கேலி செய்வதை தடுப்பதற்கு சட்டம், யூடிசிங் சட்டம், வரதட்சணையை தடுப்பதற்கு, கொடுமையை தடுப்பதற்கு சட்டம், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், க்ரூயல்டி டு தி விமன் ஆக்ட், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை தொந்தரவு பண்ணுறவனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, சதியை தடுப்பதற்கு சட்டம். ராஜாராம் மோகன் ராய் வந்து அதை இல்லாமல் செய்தார். அல்லது எரிகின்ற கணவனினுடைய உடலோடு உயிரோடு இருக்கின்ற மனைவியை கொல்லுவதை வழக்கமாக வைத்திருந்த நாடு இது. எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த பெண்கள், எப்படிப்பட்ட அடக்குமுறைகளிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இன்று வரை அந்த பெண்களுக்கு தொல்லை தொடர்கிறதா இல்லையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கட்டிலுக்கு பெண் வேண்டும், வீடு பெருக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், கொஞ்சி குலாவ பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்கள்? இன்றைக்கும் தர்மபுரியில் ஆரம்பித்து உசிலம்பட்டி வரை 3வது பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களை கழுத்தை நெரித்து கொன்றார்கள், வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார்கள். குறைந்தபட்சம் தன்னை பெற்றவர்களாவது தனக்கு வேண்டியதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தானே அந்த சிசு வெளியிலே வந்து விழுகின்றது. KR நாராயணன் ஜனாதிபதியாக இருக்கும்போது சொன்னார், நண்பர்களே, மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்திலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இது போன்ற கருத்துக்கள் விதைக்கப்பட வேண்டும், பெண் கொடுமை, பெண் அடிமை நீக்கப்பட வேண்டும், இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்த பதிவு. சுதந்திர தின விழா உரையிலே சொன்னார், உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை, இந்திய பெண்களுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைனர். என்ன வார்த்தை பார். விலங்குகள் கூட நண்பர்களே தன் வயிற்றிலே இருக்கின்ற கரு ஆணா பெண்ணா என்று பார்த்து அழிக்க முற்படுவது இல்லை. ஆனால் 6 அறிவுடைய மனிதன் என்று சொல்லுகின்ற நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து ஆரம்பிக்கின்றது
இந்த பெண் அடிமைத்தனம். இயற்கை கூட நண்பர்களே இந்த பெண்களுக்கு உதவி செய்கிறதா என்றால் காவல்துறை அதிகாரியாக இல்லை என்று அடித்து சொல்லுவேன். எப்படி தெரியுமா? பதின் பருவத்திலே ஆண்களினுடைய உடலிலே சிற்சில மாற்றங்களை மட்டும் உருவாக்குகின்ற இந்த இயற்கை பெண்களினுடைய உடலிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் மனதிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் உண்டாக்கி அதிலிருந்து வெளியிலே வருவதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. 20-25 ஆண்டுகள் ஒரு இடத்திலே வளர்ந்த ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்திலே நட்டால் அது வேர்பிடிக்க எப்படியெல்லாம் பாடுபடுமோ அதை போல 20-25 ஆண்டுகள் பிறந்த வீட்டிலே பிறக்கின்ற ஒரு பெண் திருமணம் என்ற நிலையிலே இயற்கையினுடைய நியதியாக புகுந்த வீட்டிற்கு செல்லுகின்றாள். அங்கு வேர்பிடித்து அவள் விடுவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. பிள்ளை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அவளுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது. 50களை கடக்கும் போது மானோபாஸ் பீரியடிலே உடலும் மனமும் தன்னை விட்டு நழுவி போவதை காத்து கொள்வதற்கு அந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. பெண்களுக்கே உரிய வயதான காலத்திலே கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த ஆண்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. ரேடியோ தெரபி, கீமோதெரபி என்று ஒரு இருமல் தும்மலை போல கடந்து அத்துணை பேரும் இந்த ஆண் வர்க்கத்தை உய்விப்பதற்காக உயிர் கொண்டவர்களைப் போலவே இந்த பௌராணி கதைகளில் பெலிகான் பறவை என்று ஒரு பறவை வரும். தன் குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது தன்னுடைய நெஞ்சை அலகினால் கீறி அதில் தன் நெஞ்சிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகளுடைய கண்ணை பார்த்து அது தன்னுடைய மகிழ்ச்சியை வளர்த்து கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றுக்கொள்ளுமாம். இந்தியாவிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெலிகான் பறவை என்ற பெயரிலே ஒரு மனைவியோ தாயோ இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் அத்துணை பேரும் இப்போது இப்படி இருக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கோவிட் வந்துச்சு, எல்லாம் உலகமாக பெரிய மனிதர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோமே, எல்லாரும் வீட்டை பூட்டிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைங்க அம்மா அப்பா அப்படி தான் இருந்த மொழி, இல்லை வேற எங்கேயாவது போயிருந்தோமா? யோசித்து பாருங்கள். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். குடும்பம் என்பது ஜென்ம ஜென்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. அதனால்தான் குடும்பத்தை ஆயிரங்காலத்து பயிர் என்று நம் மக்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். நண்பர்களே, கடைசி வரை ஆழ்ந்து கவனிக்கின்றீர்கள். எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ மட்டுமல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது, ஜீனில் வர்றது. எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், அதை எப்படி கட்ட வேண்டும், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், முட்டையிடுவதற்கு ஒரு இடம் என்று அரையா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. புயலிலும் மழையிலும் தலைகீழாக ஆடுகின்ற அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரு முட்டை கூட கீழே விழாது. ஏன் இதை பதிவு செய்கின்றேன்னு தெரியுமா? எப்படி சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி, சோசலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று எல்லோவற்றையும் பரீட்சித்து பார்த்த நம் மக்கள் ஜனநாயக ஆட்சி தான் குறைந்த தீமையுடையது என்று கண்டுபிடித்தார்களோ, வாழ்க்கை முறையை பரீட்சித்து பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த கணவன் மனைவி என்ற குடும்ப உறவுதான் மிக மிக இன்றியமையாதது. ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? முதியவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு. அதனால் தான் இந்த குடும்ப முறையை உருவாக்கினார்கள். சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் ஊதி பெரிதாக்குவதைப் போல நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் பதிவு செய்கின்றேன். லிவிங் டுகெதர், தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸு, அது மாதிரி இருக்கிறது 1000-7 பேர் கூட இந்தியாவிலே இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். 993 பெண்கள் குறிப்பாக ஒழுக்கமாக கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இந்திய மண்ணிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள்தான் இந்த குடும்ப உறவை தாங்கி பிடிக்கிறார்கள் என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.